ஏங்க வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார், எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் எந்த நிலையில் இருந்தது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பொழுது திமுக என்ன சொல்லிச்சு? எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்களா சிறைக்கு போனோம், படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு வேடிக்கை, மேல் தளத்தில் ரெய்டு, அறிவாலயத்தில் மேல் தளத்தில் ரெய்டு, தரைத்தளத்தில் கூட்டணி. அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்தவித ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது. ஒருமித்த கருத்தோட நாங்கள் செயல்படுறோம். ஊழலாட்சி, வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகிறதாக ஒன்றாக இணைந்திருப்போம். வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.